ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ஒரு 5-6 மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த நிலையெல்லாம் கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக 21ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு முதல் முறையாக ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா வெளியேறிச்சு. கட்டாயம் இன்று பார்த்தீங்கன்னா இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு வந்து வெளியாகும் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆப்ஸுடைய தகவல் வந்து வெளியாக இருக்குது. மதிய நேரத்தில் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு மீண்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி அடுக்கடுக்காக இன்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சேலம், கரூர் இது மாதிரி மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இரவுக்குள்ளே அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வழியாக்கு ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு மேலே ரிசல்ட்டு அடுக்கடுக்காக வந்து ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. அதனால் இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைவருக்குமே ரிசல்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஒரு மாவட்டத்தில் வந்து முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க. அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனைவருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அதில் ஒரு 50க்கும் மேற்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேல்ஸ்மேன் மட்டும்தான் வேகன்சி வந்து இருந்தது இல்லையா? சேல்ஸ்மேனுக்கு மட்டும் அவங்க வந்து ரிசல்ட்டை அப்டேட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்று வெளியாகும் அப்படின்ட்டு ஆஃபீஸிலாகவே தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலுமே அடுக்கடுக்காக மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்று வெளியாகும். அது நாளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரிசல்ட்டு வெளியாகும் அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா? இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ரொம்ப காலமாகவே வெயிட் பண்ணியிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா 6, 7 மாதங்களாகவே வெயிட் பண்ணியிருந்தோம். இந்த நிலையில் முதல் மாவட்டமாக திருப்பத்தூருக்கு வந்துடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை குறித்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து நேர்மையான முறையில் தான் இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்களா? இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதில் வந்து முன்னுரிமையெல்லாம் கிடைத்திருக்கா? இல்லையா? எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க? இதில் வந்து மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் முடித்திருக்காங்களா? இல்லையா? செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடந்திருக்கு? அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து அவங்களுடைய வெப்சைட் மூலமாக வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கட்டாயம் இது இருக்கிற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து வருமா? என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாகவும் பார்த்திங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு முதல் மாவட்டமாக திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கும் நேற்று முன்தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இன்று ரிசல்ட்டு மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாகவே தகவல் வெளியாகி வருது. இந்த நிலையில் தான் அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. ஆனால் ரிசல்ட் கட்டாயம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் இதில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சுமித்ரா. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய உதயா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இதில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவற்ற விதவைகள், அதே மாதிரி டிகிரி முடித்து அவங்க முதல் பட்டதாரி சான்றிதழெல்லாம் வைத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை இதில் வந்து வழங்கியிருக்காங்க. இதன் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி அனைவருக்குமே ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அடுக்கடுக்காக மீதி இருக்க மாவட்டங்களுக்கும் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுடைய அப்ளிகேஷனுடைய நம்பரு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. நேம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 58 பேருக்கு வந்து இதில் வந்து 66 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு 66 பேருக்கு வேகன்சி இருந்திருக்கு.
ஓரளவு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20, 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள்லாம் இது வந்து நிறைய பேர் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 2020 அ 24ல வேகன்சி வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? இதுக்கு ரிசல்ட் குடுத்துட்டாங்க. ஸோ அடுக்கடுக்கா வந்து பார்த்தீங்கன்னா 2025க்கான வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து குடுத்துட்டு இருக்காங்க. மீண்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது புதிய நோட்டீஸ் வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. மீண்டும் இன்னைக்கு வந்து இதில வந்து மிஸ் ஆயிடுச்சு. இல்லன்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில மிஸ் ஆயிடுச்சு அப்டின்னா, மீதி 2025ல புதிய நோட்டீஸ் வந்து அப்டேட் குடுத்துருக்காங்க. நீங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் இந்த மந்த் எண்டு அடுத்த மந்த்லேயே நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாரி வந்து குடுக்க போறாங்க. அதனால் இதில வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது யாரும் வந்து உட்காராதீங்க. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு மீண்டும் வரப்போகுது. அதில வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ முதல் மாவட்டமாக நம்மளுக்கு ரிசல்ட்ட வந்து குடுத்துட்டாங்க. அதனால் அடுக்கடுக்காக இன்றும் ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகும் அப்படின்றத அஃபிஷியலாகவே தகவல் வெளியா இருக்கு. கட்டாயம் இன்று இரவுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கூட நேற்று 21ஆம் தேதி இரவு நைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நேற்று தெரிய வந்தது. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வீடியோ வந்து போட முடியல. இன்னைக்கு அ இருந்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கட்டாயம் ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. அதே மாரி இன்னைக்கும் ஒரு சில ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு அப்டேட் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்துக்குமே ரெடியா இருக்கு. பார்த்தீங்கன்னா, இதில வந்து சில மிஸ்டேக் மட்டும் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு, அப்படியே டைரக்ட்டாவே அப்லோட் வந்து பண்றாங்க. கட்டாயம் நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட்ட வந்து குடுக்க போறாங்க. இதில வந்து மீண்டும் செலக்ஷன் ப்ராசஸிங்லாம் வந்து கரெக்ட்டா நடந்திருக்கா அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸிங்க பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். நேர்மையான முறையில வந்து நடந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இதில வந்து குளறுபடிகள்லாம் நடக்குது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நடக்கலாம், நடக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து யாரும் இது மாரி வந்து கேட்கல அப்படின்ற மாரிலாம் பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து இதில வந்து குடுக்குறாங்க. கட்டாயம் இதுக்கு மேல ரிசல்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாரி அப்டேட் வந்து குடுத்துருவாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வெயிட் பண்ணியிருக்காங்க இல்லையா? 38 மாவட்டத்துக்குமே ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து இதுக்கு மேல இன்னும் ஒரு 10 நாட்கள்ல அனைவருக்குமே மாவட்டம் குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 2, 3 மாவட்டங்களுக்கு கட்டாயம் ரிசல்ட் அப்டேட் குடுத்துட்டே வந்து இதுக்கு மேல வந்து இருப்பாங்க. இதுக்கு மேல எந்த ஒரு அ டிலேவும் ஆகாது. 1 நாள், 2 நாள் ஆகலாம். இதுக்கு மேல வந்து ஆகாது. இதுக்கு மேல ரிசல்ட்டு மாவட்ட வாரியாக அப்டேட் குடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில வந்து நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து இருந்தது. இருந்தாலும் அந்த சந்தேகத்த பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. இதில வந்து நேர்மையான முறையில செலக்ஷன் ப்ராசஸிங் வந்து நடந்திருக்கு. இருந்தாலும் செலக்ஷன் லிஸ்ட் பொறுத்தளவுக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே முடித்திருக்காங்க. இந்த நேர்காணல் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மாவட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனிமே நேர்காணல் நடக்கும் இல்லையா? அவங்களுக்கும் பின்னர் இதுக்கு மேல வந்து தேதி அறிவிக்கப்பட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் இறுதிக்குள்ளேயே அவங்களுக்கும் தேதி வந்து அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து நடத்துவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.